அழுத்தங்களை கொடுத்து ஒரு சரியான தீர்வை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்கின்றார்கள் என்பதிலே எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்றது. அரசிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. அதற்கான அழைப்பு உங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளதா? இல்லை, இப்போது ஒரு விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நாங்கள் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுகின்றோம். அண்மையிலே ஒரு பத்திரிகையாளர்கள் அல்ல, அந்த எடிட்டர்ஸை, பத்திரிகை ஆசிரியர்களை சந்தித்து ஜனாதிபதி அவர்கள் கதைத்த போது அப்போது கூறியிருக்கின்றார், தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் மாத்திரமல்ல, தமிழ் தேசிய டியூஎல்எஃப், தமிழர் விடுதலை கூட்டணி, இபிடிபி போன்ற கட்சிகளுடன் தான் நிச்சயமாக பேசியிருப்பதாக. இன்னும் இதுவரை அந்த அப்படியான ஒரு அழைப்பு வரவில்லை. பத்திரிகைகளில் நானும் படித்து அப்பான் எனக்கு தெரிஞ்சது எங்களுக்கு அழைச்சிருக்கின்றன, இதுவரை எங்களுக்கு அப்படியான ஒரு அழைப்பு வரவில்லை. அதிலே ஒரு விஷயம், இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசிய நாளே எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு சரி. ஏனென்றால் நாங்கள் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நாங்களும் ஒன்றாக தேர்தலில் நிற்பது மாத்திரமல்ல, இந்த விஷயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாட ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய கருத்துக்களும் அங்கு கூறப்படும். இது புலத்தான் அதில் கலந்து கொண்டு பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும், அது யார் பேசினாலும் தீர்வு வர வேண்டும். சொல்லுவார்களே தமிழில், யார் குத்தினாலும் நெல்லுத்தான் வேணும். அதான் எங்களை பொறுத்தவர்கள். யார் குத்தினாலும் அரிசி தான் வேணும், எங்களுக்கு நெல்லை யாரும் குத்தலாம். இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இறுதியாக ஒரு கேள்வி, யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கான எதிர்காலம் எவ்வாறு அமையும்? யுத்தம் என்பது ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது தமிழ் மக்களுடைய தீர்வுக்கு, அந்த ஆயுத போராட்டம் ஆரம்பித்த போது நிச்சயமாக அனைத்து இயக்கங்களுமே, நாங்களும் ஒரு ஆயுத இயக்கமாக இருந்திருக்கின்றோம், ஆயுத போராட்ட இயக்கமாக. அனைத்து இயக்கங்களும் அந்த நேரத்தில் இருந்த தமிழர் விடுதலை கூட்டணி துவக்கம், தமிழர் விடுதலை கூட்டணியை பொறுத்தமட்டில் அவர்கள்தான் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை மாநாட்டிலே தமிழீழம் என்ற கோஷத்தை முன்வைத்து 77ஆம் ஆண்டு பெருந்தொகையான மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய அளவிலே அந்த தமிழீழ கோரிக்கைக்கு அங்கீகாரம் கொடுத்து, அதன் பிறகு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 83 கலவரங்களுக்கு பின்பு தமிழீழம் தான் ஒரு கோரிக்கையாக வைத்து அந்த யுத்தம் நடத்தப்பட்டது. 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பின்பு எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக நாங்கள் ஒரு விஷயத்தை அறிந்திருந்தோம். இந்தியா எந்த காலத்திலும் இந்த நாட்டிலே ஒரு தனிநாட்டை உருவாக விட மாட்டார்கள், தமிழ் மக்களுக்கென ஒரு தனிநாடு உருவாக விட மாட்டார்கள், அல்லது மற்றவளமாக கூறுவதென்றால் இந்த நாட்டை ரெண்டுபட விட மாட்டார்கள் என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டோம். எங்களுக்கு நேரடியாக பல அதிகாரிகள், இந்திய அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை இரண்டாக பிரிவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று. அதனால்தான் 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்ட பொழுது 13வது திருத்தம் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய மாட்டாது என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். அதை ஒரு ஆரம்பமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் தனிநாட்டுக்கான ஒரு போரை நடத்தினார்கள். இந்த யுத்தத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருந்த போது நான் நினைக்கின்றேன் பல டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ், ஒரு தந்திரோபாயங்களிலே பல தவறுகளை விட்டுக்கொண்டே வந்திருக்கின்றார்கள். பலமாக இருந்தபோது ஒரு தீர்வை எடுப்பதற்கும், பலவீனமான போது ஒரு தீர்வை எடுப்பதற்கும், உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் மிக பலமான இருந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அரசு சமஷ்டி அமைப்பை கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்தது. சந்திரிகா அம்மையாருடைய அவர் ஒரு தீர்வியை வைத்திருந்தார், இந்த ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி என்றால் அதில் புலிகள் வராதபடியால் தான் அவரால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அன்று இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அதை பாராளுமன்றத்தில் எதிர்த்து மாத்திரமல்ல, அதை சரியான முறையிலே செய்ய விடாமல் இருந்ததற்கு, என்றால் புலிகள் வரவில்லை, ஆகவே தீர்வு வந்தும் ஒரு சமாதானம் வர முடியாது என்ற ஒரு சாக்கை சொல்லி அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகியிருந்தது. ஆகவே அந்த நிலையிலே புலிகள் ஒரு தந்திரோபாயமாக தனிய இராணுவ பலத்தை மாத்திரம் நம்பி அவர்கள் செயற்பாடுகளை செய்து கொண்டு போனதுதான் எங்களுடைய இந்த பின்னடைவுக்கு முக்கியமான காரணம். இதை நாங்கள் அன்று கூறிய போது பலர் எங்களை துரோகி என்று கூறினார்கள். இன்று இந்த நிலைமையை உணர்கின்ற போது, ஓஹோ, உங்கள் அண்டை சொன்னதில் ஒரு விஷயம் இருக்கு என்று யோசிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அண்டைக்கு கூறினோம், ஆயுத போராட்டத்தினால் ஈழத்தை நிச்சயமாக அடைந்துவிட முடியாது, இதை இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சரியான பின்புலம் இல்லாமல்
ஒரு பெரிய ஆயுத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது என்பதை விடுதலை புலிகள் உணர மறுத்து விட்டார்கள். மறக்கவில்லை, அவர்கள் மறுத்து விட்டார்கள். உண்மையிலே அந்த பலமாக இருந்தபோது சிங்கள மக்களை பொறுத்த மட்டிலும் ஏதோ கேட்கிறத கொடுத்து இந்த பிரச்சனை தீருங்கள் என்ற ஒரு மனப்பாங்கிலே இருந்தார்கள். இன்று நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி, சரியான கேள்வி. என்னென்றால் சிங்கள மக்கள் மத்தியிலே பெரும்பான்மையாக இல்லாவிட்டாலும் அல்லது அந்த அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் மத்தியிலே அந்த கொன்கர்ட் அண்ட் கொன்கர் என்று சொல்வார்கள், என ஆக்கிரமிக்கப்பட்டவர்களும் ஆக்கிரமித்தவர்களும் என்ற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கின்றது. தாங்கள் ஆக்கிரமித்தவர்கள் நாங்கள் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலும் என்று கதைத்தீர்கள் என்றால் தெரியும், நாங்கள் தோற்றுவிட்ட ஒரு இனமாக பார்க்கிறார்கள். இது ஒரு மிக பலவீனமான நிலையிலே நாங்கள் எங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டோம். இந்த நிலையிலே இருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும். வெளியிலே வந்து இல்லை, ஆயுத போராட்டம் நடக்கின்ற போதும் கூட எங்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி அளிக்க மாட்டாது என்பதை அனைவருமே உணர்ந்திருந்தார்கள். விடுதலை புலிகளை உணர்ந்திருந்தார்கள். ஈழம் எடுப்பது அவர்கள் நினைத்தார்கள் இப்படியே 10, 20, 25, 30 வருஷம் போய்கொண்டிருக்கின்ற போது இவர்கள் களைத்து விட்டு விடுவார்கள் என்று. ஆனால் நாங்கள் களைத்து விட்டோம். தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் களைத்து விட்டோம். இப்போ இன்று வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அவர்கள் எழுத்தை பற்றி கதைக்கலாம் என்றால் அவை கலைக்கல. ஏன்னா அவைக்கு கலைக்க வேண்டிய தேவை இல்லை, அவைக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை, நல்ல வருமானம் இருக்கு, வசதி இருக்குது. இது ஒரு 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 சைட், ஒரு பக்க வேலையாக பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதை அவர்களுக்கு இது விளங்கவில்லை. இங்கே இருக்கின்ற மக்களுடைய கஷ்டம், இன்றும் இருக்கின்ற கஷ்டம். அங்கு அவர்கள் எப்படி உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் வடக்கிலே கிழக்கே கூட, வடக்கே தான் கூடுதலாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சாதாரண ஒரு கல்யாணம் விட்டு விடுங்க, ஒரு 4 பேர் கூடி ஒரு துவசம் வைக்கிறா கூட அந்த பகுதியிலே இருக்கின்ற ராணுவ அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டி இருக்கின்றது. 4 பேர் இன்றைக்கு வரவினம் வீட்டு என்று சொல்ற வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. அவ்வளவு தூரம் கட்டுப்பாட்டுக்குள்ளே எங்களுடைய மக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அப்படியாக வாழுகின்ற நேரத்திலே இது இந்த போராட்டத்தின் தோல்வியின் பின்னணி தான். இதை நாங்கள் மறக்கவில்லை, மறக்கவும் முடியாது. ஆகவே இனி தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு என்றுமே தயாராக இல்லை. நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சர்வதேச ஒரு சரியான தீர்வை முன்வைத்து, ஒரு நியாயமான தீர்வை முன்வைப்போமானால் சர்வதேசமும் முக்கியமாக இந்தியா ஒரு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஒரு நியாயமான தீர்வை காண முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதைத்தான் இன்று செய்ய முடியும். சிரமம் பாராது எமது கலையகத்திற்கு உங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தமைக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அருண். மற்றொரு சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். வணக்கம்.